நம்ம வாழ்க்கையில அற்புதம் இருக்கா? முதல் அற்புதம் எதாவது பண்ணியிருக்கிறாரா? அற்புதம் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? செஞ்சுக்கிறாரு. அதனால தான் கர்த்தரை அறிஞ்சு இன்னைக்கு வந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம். இந்த அற்புதத்தின் தேவனாகிய கர்த்தர் 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். ஒன்று, கானா ஒரு கல்யாணத்தில் செஞ்ச அற்புதம். 2வது, சகேயுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு அற்புதம். 3வது, கொர்நேலியுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதம். இன்னைக்கு வாசிச்ச சங்கீத பகுதிக்கு வாங்க. 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த வார்த்தைகளுக்கு அவங்க செவி கொடுத்து நடக்கும் போதுதான், இந்த வார்த்தை அவர்கள் கைகொண்டு நடக்கும் போதுதான் தேவனுடைய கூடாரத்தில் அவங்க வந்து தங்க முடியும். தேவ வார்த்தைகளுக்கு அவர்கள் உண்மையாய் செவி கொடுத்து நடந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் அவர்கள் வாசம் பண்ண முடியும். வார்த்தை அவர்களை கேட்டு அப்படியே விட்டுறல, அந்த வசனத்தை கேட்டு என்ன பண்ணல, கைகொண்டு நடக்காமல் கடந்து போகல. அதனால தான் தேவனாய் கர்த்தர் சிஷ்டாந்தமாய் நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் முதல் ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பார். இந்த அற்புதத்தின் நிமித்தமாக தான் தேவனை நம்ம அறிந்திருப்போம். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை பெற்ற பிறகு அதை நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தைக்கு கை கொண்டு நடக்கணும். இதுதான் நமக்கு சிஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சகவே யாரு? வரிவசம் செய்கிறவன். இந்த வரிவசம் செய்கிறவன் என்ன பண்ணிருப்பான் பாருங்க, பரிதானத்தையும் வாங்கியிருப்பான், அநியாய வட்டியும் வாங்கியிருப்பான். இந்த வசனத்தை கேட்ட பிறகு செஞ்சிருப்பானா? செஞ்சிருக்க மாட்டானா? செய்யவே மாட்டான். 5வது வசனத்தை வாசிங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த சகேயு என்ன வாங்கினான்? வட்டி வாங்கினவன். அவன் டாக்ஸ் கலெக்டர். இப்போ டாக்ஸ் நம்ம போய் கவர்மெண்ட் கட்டணும்னா லஞ்சம் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கேட்கறாங்க. ஏன்? எதுக்கு? டாக்ஸ் கம்மியா போட்டு உங்களுக்கு கட்டுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்றோங்க. ஆடிட்டிங் பண்றதுல எனக்கு தெரியாத காரியம். 10 லட்சம் ரூபாய்க்கு ஆடிட்டிங் பண்றாங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கு குறைஞ்சது வந்து 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வராப்புல தான் ஆடிட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு. காரணம் என்னன்னா, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றாங்க? கணக்கு காமிக்கிறாங்க, பொய்யான கணக்குகளை எழுதி செய்யறாங்க. இதுக்கு அவங்க என்ன வாங்குறாங்க? பரிதானத்தை வாங்குறாங்க. ஹல்லேலூயா. அப்ப சகேயு என்ன பண்ணிருப்பாரு? பரிதானத்தை வாங்கி இருப்பாரு. அவர் வட்டிக்கு பணத்தை கொடுத்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால்தான் வார்த்தையை கேட்ட உடனே அவன் மனம் மாறணும். இந்த வார்த்தையை கேட்டு மனம் மாறது நிமித்தமாக தான் அங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான்? ஹல்லேலூயா. யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இவங்க மாத்திரம் தான் வாசம் பண்ண முடியும். மனம் மாறணும். நம்ம வாழ்க்கையிலும் கானா ஒரு கல்யாணத்தை செய்த அதே அற்புதத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பார். நம்ம தேவனை அறிஞ்சோம். சகையை போல தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை கைகொண்டு நடந்திருப்போம். நடந்திருக்க மாட்டோமா? ஆனா தேவனுடைய கூடாரத்தில் கடந்து வந்து இந்த தேவ திருவசனங்களை கேட்கும் போது உங்களுடைய மனம் என்ன பண்ணணும்? சகையை போல மாறும். ஆண்டவரே, நான் தவறான காரியத்தை செஞ்சு நான் பரிதானத்தை வாங்கியிருந்தா, அநியாய வட்டியை நான் வாங்கியிருந்தா நான் என்ன பண்ணிடுவேன்? திருப்பி நாளத்தனையா நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்? திரும்ப நான் செலுத்துவேன்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா. இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கா? இவங்க மாத்திரம்தான் பரிசுத்த பர்வதத்தில் என்ன பண்ண முடியும்? வாசம் பண்ண முடியும். இவர்களை தான் தேவனுடைய கூடாரத்தில் தங்கி தாவரிக்க முடியும். காரணம் என்ன? இவர்கள் யார்? உத்தமனாய் நடக்கிறவங்க.
அல்லேலூயா. அப்படி நடந்தவன் தான் ஒரு மனுஷன். யாரு? கொர்நேலியு. அவன் உத்தமனா இருக்கிறான், வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருக்கு. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருக்கிற வயசுதான் அவன் மாத்திரம் பர்வதத்துல நான் வாசம் பண்ண போதாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல நான் மாத்திரம் கடந்து போனா போதாதுன்னு சொல்லி அவனோட சேர்ந்த ஜனத்தையும் அவனோட உற்றார் உறவினர்களையும் அவன் வேலை ஆட்களையும் சகல ஜாதி ஜனங்களுக்கும் என்ன அறிவிக்கப்படணும்? சத்தியத்தை அறிவிக்கப்படணும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, அவன் தன் நாவினாலே புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு பாருங்க தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். யாரு? கொர்நேலியு. அவன் எந்த காரியத்துல தீங்கு நினைக்கலையாம். இந்த வசனம், இந்த வார்த்தை அப்படியே கரெக்டா புரிஞ்சிருக்கு பாருங்க. யாருடைய கூடாரத்தில் கர்த்தர் தங்குவார்? யாருடைய கூடாரத்தில் அவர் வாசம் பண்ணுவார்? உங்கள் இருதயமாகிய ஆலயம் எப்படி இருக்கு? தேவன் வாசம் பண்ணுகிற உங்கள் இருதயம் எப்படி இருக்கு? அது மகா கேடும் கிறுக்குள்ளதாய் காணப்படுகிறது. ஆண்டவரை அறிந்து வரப்போது உங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை அடையாளங்களை காணாமல் செய்து அதே அற்புதத்தை வாழ்க்கையில செய்திருப்பார். கண்டீங்க, கண்டிருந்தும் உங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. எங்க நான் படுற உபத்திரம் என்னை விட்டு நீங்கே போகல, நான் படுற கஷ்டம் என்னை விட்டு என்ன பண்ணல, நீக்கல, என் கண்ணீர் மாறல, என் வியாகுலங்கள் மாறல, என் சஞ்சலங்கள் மாறல, எனக்கு வந்திருக்கிற வியாதி என்னை விட்டு என்ன பண்ணல, நீங்கல, எனக்கு வந்திருக்கிற கடன் பாரம் என்னை விட்டு நீங்கி போகல. நிழலை போல ஒவ்வொரு நாளும் என்ன ஆயிடுது? குடும்பத்தில் பிரச்சனைகளும் போராட்டமும் கண்ணீரும் வியாகுலமும் சஞ்சலமும் வந்துனே இருக்கு. ஒரு நாள் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஆனா உன் வாழ்க்கையில முதல்ல செஞ்சார்ல ஒரு அற்புதம். சீசர்கள் மத்தியில, அவருடைய தாயார் மத்தியில, கச்சாடியில என்ன பண்றாரு? வெறும் தண்ணீரை தான் ஊத்தினார். அந்த தண்ணீர் என்னவா மாறினது? திராட்சை ரசமாக மாறினது. ஹல்லேலூயா. வேற திராட்சை ரசத்தை ஊற்றி அதில் ஒன்றா வச்சு கலக்கலை, கண் எதிர்க்க பார்த்தாங்களாம். அந்த கச்சாடி தண்ணீரில் என்ன மாறினது? திராட்சை ரசமாக மாறினது. உன் வாழ்க்கையில் அதே ஒரு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். உன் வாழ்க்கையில் என்ன பண்ணார்? அற்புதத்தை அடையாளங்களை கர்த்தர் செய்தார். ஆனாலும் உனக்குள்ளே விசுவாசம் இல்லை. அதனால்தான் நீதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை, அடையாளம் இல்லை, நான் நினைச்ச காரியம் நடக்கலன்னு என்ன பண்றேன்? மன வருத்தத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறையா? காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல புதுவெளன் அடைந்து அவர்கள் செட்டைகளை தேக பரப்பாகலாம், உயர பரப்பார்கள். இந்த விசுவாசம் இல்லை. எங்க ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, என் வாழ்க்கையில நடத்துவாரோ நடத்த மாட்டாரோ, உன் இருதயம் எப்படி இருக்கு? கேடுள்ளதா இருக்கு. நீங்க கேட்ட பரிசுத்த ஜெபத்துல என்ன கேட்டோம்? எழுத்தாணி எப்படி இருக்குமா? கடினமா இருக்கு. வைரம் எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. அந்த கடினம் உள்ள இருதயம் எப்படி இருக்கு? தேவ வார்த்தைகளும் இருதயத்தில் தங்கி தாபரிக்க கூடாதபடிக்கு, வார்த்தைகளை கேட்டு உண்மையாய் அதற்கு செவி கொடுத்து நடக்காதபடிக்கு தேவனுக்கு உங்களுக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது உங்கள் பாவமே திரையா நிக்குது. ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சகை கேட்டான், வார்த்தை கேட்டான், கை கொண்டு நடந்தான். இப்படி நடக்கிறவங்க இருதயத்தை தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார பேசணும் சத்தியத்தை.
நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், சில காரியங்களை மற்றவங்க கிட்ட போய் பேச சொல்லும். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, நம்ம வாழ்க்கையில் அடையாளங்கள் இல்லை, ஆனால் இருதயம் பூரா அறகுறையாக தான் கிட்ட சொல்லி இருக்கும். ஓடி போய் என்ன பண்ணுவோம், விசுவாசத்தில் நம்பிக்கையில் ஓடி போய் மனசில் கத்தெல்லாம் அவங்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. வீட்டில் போய் தனிமையில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஐதுன்னு உட்காந்து இருப்பாங்க, துக்கப்பட்டுன்னு வேதனைப்பட்டுன்னு உட்காந்து இருப்பாங்க. மற்றவங்களுடைய உபத்திரம் வரும்போது, மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது, மற்றவங்களுக்கு கண்ணீர் வரும்போது ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க. இது வாயோட உதடோடு சொல்லுகிற சத்தியம், மனதார சொல்லுகிற சத்தியம் அல்லவே அல்ல. நீங்க சத்தியத்தை நல்லா அறிந்து பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க கேட்ட வசனம், முதல் வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் அவைகளை உட்கொண்டேன். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்ட உடனே என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை உட்கொள்ளணும். சொல்றீங்களா? உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கு. இந்த இருதயத்துக்குள்ள உன் இருதயமாகிய பலகையில் அதை எழுதி வைக்கணும். உன் இருதயம் எப்படி இருக்கு? இரும்பை விட, எழுத்தாணியை விட கடினமா இருக்கு, வைரத்தை விட கடினமா இருக்கு. ஆனா பேச சொல்ல மாத்திரம் என்ன பண்றோம், சத்தியத்தை பேசுறோம்னு சொல்றோம். மற்றவங்களுக்கு ஓடி போய் என்ன பண்றோம், உபதேசத்தை சொல்றோம். மற்றவங்களுக்கு ஓடி போய் என்ன பண்றோம், ஆறுதல் சொல்றோம். முதல்ல நீயே ஆறுதலாக இல்லை, உனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, உனக்குள்ள வார்த்தை எப்படி இல்லை, நிச்சயம் இல்லை. ஆனா நாம மாத்திரம் ஓடி போய் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது சத்தியத்தைன்னு பேசுறோன்றோம். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, சத்தியத்தை மனதார பேசுகிறவன் தானே, வார்த்தையை உண்மையாய் நேசிக்கிறவன் தானே. இந்த சத்திய வார்த்தைகளை நீ இருதயம் கேட்கும் போது உன் இருதயமாகிய பலகையில் அதை எழுதி வைத்துக்கோ. மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல எப்படி பண்றோம், உற்சாகமா சொல்றோம், அது இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் இவனுடைய இருதயத்தில் மாத்திரம் தான் கர்த்தர் தங்குவார். இவன் இருதயத்தில் மாத்திரம் தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். இதுதான் சத்தியம். இந்த கேட்ட பாருங்க, சகேவாக இருந்தாலும் சரி, கொர்நேலியாக இருந்தாலும் சரி, எப்படி பேசினாங்க, சத்தியத்திற்காக. ஹல்லேலூயா. கொர்நேலி என்ன பண்றாரு, சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும், சத்திய ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அந்நிய புறஜாதியரும் சத்தியத்தை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. என் வேலைக்காரனும் சத்தியத்தை அறிய வேண்டும். அதற்காக என்ன செலவு ஆனாலும் சரி, அதற்காக என்ன காரியங்கள் இழப்பானாலும் சரி, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த விசுவாச நம்பிக்கையில் நாம் இருக்கிறோமா? இவருடைய இருதயத்தில் மாத்திரம்தான் கர்த்தர் தங்கி தாபரிப்பார். இவருடைய இருதயத்துக்குள்ள தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். இவருடைய இருதயத்துக்குள்ள தான் என் தேவனாய் கர்த்தர் எப்பொழுது நிலை கொண்டு இருப்பார். இவர்கள் மாத்திரம்தான் பரிசுத்த பர்வதத்திற்கு கடந்து போக முடியும். ஏதோ சும்மா நாங்களும் சர்ச்சுக்கு வந்தோம், நாங்களும் போய் மற்றவங்களுக்கு கிறிஸ்தவங்களை சொல்லினுக்கிறோம், நாங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல, ஜீவியம் வார்த்தை, அந்த வார்த்தையான தெய்வம் நமக்குள்ள வாசம் பண்ணணும். அந்த விசுவாசம், காரணம் ஒரு கல்யாணத்தில் செய்த அற்புதத்தை கண்டவுடன் ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். இதை எவன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய இருதயத்துக்குள்ள தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். இவன் தான் நீதியை நடப்பிப்பான், இவன் தான் நீதியாய் நடப்பான். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி இருப்பான், சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவனாக ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. தேவனுடைய கூடாரத்தில் நம்ம வாசம் பண்றோம்னு சொல்றோம். அந்த தேவனாய் கர்த்தர் உன் இருதயத்துக்குள் வாசம் பண்ணணும்னு சொல்றாரு. உன் இருதயம் மகா கேடு கிறுக்குள்ளதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்க கேட்கறீங்க, இந்த சத்தியத்தை என்ன பண்ணணும், ஜீவனுள்ள நாளெல்லாம் முடிவு பரியந்தம் இந்த வார்த்தையில நீங்க நிலைத்து இருக்கணும். அவர்கள் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்திற்கு வர முடியும். கடமைக்காக வர, கடமைக்காக தேவனை துதிக்கிற, கடமைக்காக நாங்களும் சர்ச்சுக்கு வந்தோம், ஒரு அட்டண்டன்ஸ் போட்டோம், தலைகனா கூட தேவராஜ்யத்துக்கு வரவே முடியாது. முழங்கால் படிட்டு நாம் தேவ சமூகத்தில் ஜெபம் செய்வோம், சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, கானாவூர் கல்யாணத்தில் செய்த அற்புதத்தை ஆண்டவரே சீசர்கள் கண்டார்கள். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய தாயாரும் கண்டார். அங்கிருந்த அநேக கல்யாண கர்த்தாவே விருந்துகளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு ஆண்டவரே அந்த காரியத்தை கண்டு இருக்கிறார்கள். அப்பா, அவர்களுக்குள்ள ஒரு விசுவாச நம்பிக்கை. ஆண்டவரே சகேயு அநேக நாட்கள் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டிருப்பான், அவரை குறித்து கேள்விப்பட்டு இருப்பான், அவன் காத்திருந்தான். ஆண்டவரே தேவன் ஆண்டவரே அந்த தெருவிலே கடந்து வரும்போது ஆவியானவரே
அவன் கர்த்தாவை தன் இருதயத்தில் நிலைத்திருப்பான். என் கூடாரத்துக்கு அவர் வர வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவன் கூடாரத்துக்கு கடந்து போன போது, வார்த்தை அவன் இருதயத்தில் கிரியை செய்த போது, அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து நடந்த போது, வட்டிக்கு வாங்காமலும் பரிதானத்தை குறித்து அவன் ஒரு நாளும் சிந்திக்காமலும் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவனாக நடந்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே காண்கிறோம். கொர்நேலியுவை குறித்து நாங்கள் காண்கிறோம் தகப்பனே, அவன் உத்தமனாக இருந்ததாகவும், ஆண்டவரே ஜெபம் பண்ணுவதிலும் வார்த்தையில தரித்திருப்பதிலும் அவன் கர்த்தாவை தேவனுக்காக உண்மையும் உத்தமனாக ஆண்டவரை நடந்ததாக நாங்கள் வேதத்திலே காண்கிறோம். ஆனாலும் என் தகப்பனே, உடைய சத்தியம், உடைய வார்த்தை திரளான பிள்ளைகளுக்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, மனதார சத்தியத்தை ஆண்டவரை புறஜாதியரும் அந்நியர்களும் ஆண்டவரை தன் சொந்த ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்திலே சிந்தித்தது போல அந்த ஏசப்பா உண்மையும் உத்தமம் உள்ள இருதயத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும். வராத தடைபட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் கடந்து போகட்டும் அப்பா. வார்த்தையில நிலைத்திருக்க செய்யும். இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு இருதயத்தை இலகுவாக்குவோம். ஆண்டவரை சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். நிலவரமான ஆவி இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஊற்றும். ஆண்டவரே உடைய வல்லமை உள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிய இருதயத்தை தாரும் அப்பா. கல்லான இருதயம் மாறட்டும். சதையுள்ள இருதயத்தை தாரும். என் தகப்பனே, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே. எப்பொழுதும் உடைய வார்த்தைக்காக தாகத்தோடு ஆண்டவரை கர்த்தாவே, உம்முடைய நீதியை கர்த்தாவே எசப்பா கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் நீர் கரம் பிடித்து வழி நடத்தும் அவருடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.